வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கருடைய ப்ரிவியூவாக பார்த்தீங்கன்னா கலந்து கொண்ட எல்லா ரெஸ்லருமே அவங்க பங்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேசினாங்க. சரி, அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு யார் வரா பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து பிளட் லைனை பற்றி பேசுவார், பாலியம்மனை பற்றி பேசுவார்னு பார்த்தா அவர் அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒன்லி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை பற்றியும் இந்த வருடம் மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் பேசுகிறாரு. பெரிய லெவலில் எதுவும் பேசலை, பிளட் லைனை பற்றிலாம் பேசலை. அப்போ அந்த இடத்துக்கு எல்லை நைட்டு வராரு. ரெண்டு பேரும் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஈட்டுன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் ஏன்னு சொல்கிறாரு. மணி இந்த பேங்கில் மூமெண்ட் தான் இருக்க போகுதுன்னு எல்லை நைட்டு சொல்ல, இவர் ஈட் மூமெண்ட் தான் இருக்குன்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கப் வந்துட்டார். உருப்படியாக பேசுறது இவர் தாங்க. எனக்கு இப்போதுக்கு ஒயிட் 6 மூலியமாக ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. ஒயிட் 6 வந்து என்ன சுற்று போட்டே இருக்கானுங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையும் நான் மணி இந்த பேங்கில் வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச்சில் சண்டை போடுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கபல் பேசுகிறாரு. ஆமாய்யா, என்ன வச்சு தாயா மணி இந்த பேங்கில் நிறைய ட்விஸ்டே கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே வராரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்லேஸ் வராரு. இவங்க ரெண்டு பேரும் பெரிய லெவலில் எதுவுமே பேசலை. முக்கியமாக இந்த மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிஃபையர் கண்டென்ட்டாக இருக்கிற ட்ரூ மேக்கிண்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரூ மேக்கிண்டர் வரும்போதே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ண, எப்பா நீங்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் நான் இதை விட பயங்கரமாக ஷேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்ததோட கம்மி தான். சிஎம் பாங்கோடைய ஆசீர்வாதம் என்னுடைய கையில் இருக்குது. இந்த லக்கி பேண்டோடையே நான் வந்து மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறேன். அன்றைக்கே ஹெவி சாம்பியனாகவும் ஆக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் பற்றி நக்கல் அடிக்கிறாரு. ஒருத்தனை பார்த்து நம்ம ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா ரோப்பில் உட்கார்றாரு, அவரை பற்றி நீ ரோப்லேயே ஏறு. ஜாக்கெப்பில் பார்த்து நீ வந்து ஹங்கு சவுடியை பார்த்துக்கிட்டே இரு. கேர்மலைஸை பார்த்து நீ தம்பி நீ இன்னும் வளரணும். ஜே ஓசோவை பார்த்து நீ உன் ஈட் மூமெண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காரு. ஸோ கலாச்சா சும்மா இருப்பாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் மணி இந்த பேங்க் ப்ரிவியூவில் நடந்திருக்கு.